Dear students, good morning. இன்னைக்கு கிளாஸில் நம்ம 11th பிஸ்னஸ் மேத்ஸில் பெர்முட்டேஷன் அப்படிங்கிற கான்செப்டில் ஹெட்டிங்கில் ஃபேக்டோரியல் அப்படிங்கிற ஒரு நியூ கான்செப்டை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ கான்செப்ட் என்ன அப்படின்னா ஃபேக்டோரியல். ஸோ ஃபேக்டோரியல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு சிம்பல். ஃபேக்டோரியல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஜஸ்ட் லைக் எ சிம்பல். ஸோ இப்போ n ஃபேக்டோரியல் அப்படின்னா என்ன அப்படின்னா ஸோ n ஃபேக்டோரியல். ஸோ இந்த இது சிம்பல், ஸோ எக்ஸ்க்ளமேட்டரி சிம்பலை தான் நம்ம ஃபேக்டோரியல்னு சொல்லுவோம். ஆர் this symbol is also called factorial. So both are called the factorial, n factorial. So the definition, n factorial ஓட definition என்ன meaning அப்படின்னா product of first n natural numbers. Factorial ஓட definition product of first n natural numbers. So which is equal to, so n factorial ஓட answer பார்த்தீங்க அப்படின்னா that is equal to n into n minus 1 into n minus 2 into and going on 3 into 2 into 1. Here dot is nothing but multiplication. ஸோ இப்போ ஃபேக்டோரியல் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு n நேச்சுரல் நம்பர்ஸோட ப்ராடக்ட். ஃபஸ்ட்டு n நேச்சுரல் நம்பர்ஸோட ப்ராடக்ட். இதை நீங்கள் பேக்வேர்டில் ரைட் பண்ணாலும் ஓகே தான், ஃபார்வேர்ட். ஸோ பேக்வேர்டு ஃபார்வேர்ட்னா என்ன மீனிங் அப்படின்னா ஸோ அசெண்டிங் ஆர்டரில் எழுதினாலும் ஓகே தான், ஆர் டிசெண்டிங் ஆர்டரில் ரைட் பண்ணாலும் ஓகே தான். ஸோ ஃபேக்டோரியல்ங்கிறது நத்திங் பட் ப்ராடக்ட் ஆஃப் n நேச்சுரல் நம்பர்ஸ். ஃபேக்டோரியல்ங்கிறது என்னது n நேச்சுரல் நம்பர்ஸோட ப்ராடக்ட். ஸோ இந்த கான்செப்டை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ இப்போ 1 or 2 நம்பர்ஸோட ஃபேக்டோரியல்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணி பார்ப்போம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு வி ஃபைண்ட் 5 ஃபேக்டோரியல். ஸோ 5 ஃபேக்டோரியல்னால் என்ன மீனிங்? ஃபஸ்ட்டு 5 நேச்சுரல் நம்பர்ஸோட ப்ராடக்ட். வாட் ஆர் த ஃபஸ்ட்டு 5 நேச்சுரல் நம்பர்ஸ்? 1 2 3 4 5. இதை ஃபுல்லாக ஜஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணால் அதை தான் 5 ஃபேக்டோரியல்னு சொல்லும். ஸோ மல்டிப்ளை பண்ணுங்கள் பார்ப்போம். ஹியர் 2 3s are 12, 4 5s are 20. இங்கே 1 தான் இருக்குது, ஸோ நோ ப்ராப்ளம். ஸோ 12 into 20, ஸோ 12 into 20யோட சாரி ஹியர் 2 into 3, 2 into 3யோட ஆன்சர் 6, 4 into 5 20. ஸோ 6 into 1 into 6 6, 6 into 20 120. ஸோ 5 ஃபேக்டோரியலோட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 120. நெக்ஸ்ட்டு 4 ஃபேக்டோரியல் பாருங்கள். ஸோ 4 ஃபேக்டோரியல்னால் என்ன மீனிங்? ஃபஸ்ட்டு 4 நேச்சுரல் நம்பர்ஸோட ப்ராடக்ட். இப்போ 1 2 3 4. ஃபஸ்ட்டு 4 நேச்சுரல் நம்பர்ஸோட ப்ராடக்ட் மல்டிப்ளை பண்ணுங்கள் பார்ப்போம். ஸோ ஹியர் 1 into 2 2, 3 into 4 12. ஸோ 2 12s are 24. ஸோ 4 ஃபேக்டோரியலோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24. நெக்ஸ்ட் ஒன் 3 ஃபேக்டோரியல். 3 ஃபேக்டோரியல் என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 3 நேச்சுரல் நம்பர்ஸோட ப்ராடக்ட். வாட் ஆர் த ஃபஸ்ட்டு 3 நேச்சுரல் நம்பர்? 1 2 3. ஸோ ஜஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணுங்க பார்ப்போம். 1 into 2 2, 2 into 3 6. நெக்ஸ்ட்டு 2 ஃபேக்டோரியல். ஸோ 2 ஃபேக்டோரியலோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு 2 நேச்சுரல் நம்பர்ஸ் என்ன? 1 into 2. ஸோ 1 into 2 ஆன்சர் 2. நெக்ஸ்ட்டு 1 ஃபேக்டோரியல். 1 ஃபேக்டோரியல்னால் என்ன மீனிங்? ஃபஸ்ட்டு 1 நேச்சுரல் நம்பர், ஒரே ஒரு நேச்சுரல் நம்பர், அதை மட்டும் மல்டிப்ளை பண்ணும். ஸோ ஒரே ஒரு நேச்சுரல் நம்பர்னால் 1 தான். ஸோ டைரெக்டாக 1 ஃபேக்டோரியலோட ஆன்சர் 1. 1 ஃபேக்டோரியலோட ஆன்சர் 1. ஸோ ஹியர் ஒன் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட், 0 ஃபேக்டோரியலோட ஆன்சர் 1. 0 ஃபேக்டோரியலோட ஆன்சர் 1. ஸோ தட் இஸ் ஒன் இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்டு. இதை மறக்காமல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ 0 ஃபேக்டோரியலோட ஆன்சர் 1,
1 factorial is equal to 1, 2 factorial is equal to 2, 3 factorial is equal to 6, 4 factorial is equal to 24, 5 factorial is equal to 120. ஸோ இதுதான் என்னது ஃபேக்டோரியல்ங்கிற கான்செப்ட். ஸோ இப்போ அந்த ஃபேக்டோரியல்ங்கிற கான்செப்டை யூஸ் பண்ணி 1 or 2 சம்ஸ் பார்ப்போம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு டேக் பேஜ் நம்பர் 30. டெக்ஸ்ட் புக்கில் பேஜ் நம்பர் 30ல் பார்த்தீங்கன்னா ஸோ எக்ஸாம்பிள் 2.8 இருக்கும். ஸோ நான் எக்ஸாம்பிள் 2.8 பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் நம்பர் 2.8. ஸோ கொஷின் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவால்யூட் த ஃபாலோயிங். ஸோ த ஃபாலோயிங் வேல்யூஸை நம்ம எவால்யூட் பண்ணணும். ஸோ த ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் 7 factorial is divided by 6 factorial. So this one ஓட வேல்யூவை எவால்யூட் பண்ணணும். ஸோ ஹியர் numerator 7 factorial, denominator 6 factorial. ஸோ 7 ஃபேக்டோரியல்னால் நமக்கு என்ன தெரியும்? ஃபஸ்ட்டு 7 நேச்சுரல் நம்பர்ஸோட ப்ராடக்ட். ஸோ 7 ஃபேக்டோரியல் எப்படி ரைட் பண்ணிக்கலாம்? 1 இன்ட்டு 2 இன்ட்டு 3 இன்ட்டு 4 இன்ட்டு 5 இன்ட்டு 6 இன்ட்டு 7. ஸோ திஸ் இஸ் 7 ஃபேக்டோரியல். now 6 ஃபேக்டோரியல் நம்ம எப்படி ரைட் பண்ணிக்கலாம்? 1 இன்ட்டு 2 இன்ட்டு 3 இன்ட்டு 4 இன்ட்டு 5 இன்ட்டு 6. ஸோ ஜஸ்ட்டு டிவைடில் தான் இருக்குது. ஸோ காமன் டேர்ம்ஸ் ஃபுல்லாக கட் பண்ணலாம். 1லேருந்து 6 வரைக்கும் தட் இஸ் 6 ஃபேக்டோரியல். 1லேருந்து 6 வரைக்கும் தட் இஸ் 6 ஃபேக்டோரியல். ஸோ 6 ஃபேக்டோரியலை கம்ப்ளீட்டாக கேன்சல் பண்ணுறோம். ஸோ வாட் இஸ் த ரிமைனிங்? 7. ஸோ த ஆன்சர் இஸ் 7. தென் செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள். ஸோ த செகண்ட் சப்டிவிஷன் 8 factorial divided by 5 factorial. 8 factorial divided by 5 factorial சொல்லியிருக்காங்க. 8 factorialனா என்ன மீனிங்? ஃபஸ்ட்டு 8 நேச்சுரல் நம்பர்ஸோட ப்ராடக்ட். ஸோ 1 இன்ட்டு 2 இன்ட்டு 3 இன்ட்டு 4 இன்ட்டு 5 இன்ட்டு 6 இன்ட்டு 7 இன்ட்டு 8. இதான் ஃபஸ்ட்டு 8 நேச்சுரல் நம்பர்ஸோட ப்ராடக்ட். டினாமினேட்டர் பார்த்தீங்கன்னா 5 ஃபேக்டோரியல். ஃபஸ்ட்டு 5 நேச்சுரல் நம்பர்ஸோட ப்ராடக்ட். ஸோ 1 இன்ட்டு 2 இன்ட்டு 3 இன்ட்டு 4 இன்ட்டு 5. ஸோ 8 ஃபேக்டோரியல்னால் 1லேருந்து 8 வரைக்கும் மல்டிப்ளை பண்ணணும். 5 ஃபேக்டோரியல்னால் 1லேருந்து 5 வரைக்கும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 1லேருந்து 5 வரைக்கும் காமனாக இருக்குது. ஸோ டிவைடுங்கிறதுனால கேன்சல் பண்ணுறோம். ஸோ 5 ஃபேக்டோரியலை கேன்சல் பண்ணுறோம். ஸோ அப்போ ரிமைனிங் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 6, 7, 8. ஸோ 6 இன்ட்டு 7 இன்ட்டு 8. ஸோ மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 6 7s are 42. 6 7s are 42. ஸோ 42 இன்ட்டு 8. ஸோ மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 2 8s are 16. ரிமைண்டர் 1. then 4 8s are 32. 32 plus remainder 1 33. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 336. ஸோ இதுதான் செகண்ட் சப்டிவிஷனோட ஆன்சர். நவ் தேர்டு சப்டிவிஷன் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ தேர்ட் சப்டிவிஷன் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 ஃபேக்டோரியல் is divided by 6 factorial into 3 factorialனு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ 9 ஃபேக்டோரியல்னால் என்ன மீனிங்? ஃபஸ்ட்டு 9 நேச்சுரல் நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணணும். தட் இஸ் 1லேருந்து 9 வரைக்கும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 1 இன்ட்டு 2 இன்ட்டு 3 இன்ட்டு 4 இன்ட்டு 5 இன்ட்டு 6 இன்ட்டு 7 இன்ட்டு 8 இன்ட்டு 9. ஸோ இதுதான் 9 ஃபேக்டோரியலோட ஆன்சர். ஸோ 9 ஃபேக்டோரியல் என்ன மீனிங்? ஃபஸ்ட்டு 9 நேச்சுரல் நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணுறோம். டினாமினேட்டரில் பார்த்தீங்கன்னா 6 ஃபேக்டோரியல் இன்ட்டு 3 ஃபேக்டோரியல்னு இருக்குது. ஸோ 6 ஃபேக்டோரியல்னால் ஃபஸ்ட்டு 6 நேச்சுரல் நம்பர்ஸோட மல்டிப்ளிகேஷன். ஸோ 1 இன்ட்டு 2 இன்ட்டு 3 இன்ட்டு
4 into 5 into 6. இதுதான் ஃபஸ்ட்டு 6 நேச்சுரல் நம்பர்ஸோட வேல்யூ. தட் இஸ் 6 ஃபேக்டோரியலோட வேல்யூ. 3 ஃபேக்டோரியல் என்ன அர்த்தம்? ஃபஸ்ட்டு 3 நேச்சுரல் நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 1 into 2 into 3. ஸோ காமனாக என்ன வேல்யூஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 to 6 வரைக்கும் காமனாக இருக்குது. ஸோ 1 to 6 வரைக்கும் கம்ப்ளீட்டாக கேன்சல் பண்ணிக்கலாம். தென் ரிமைனிங்கை பாருங்கள். ஸோ நியூமரேட்டரில் 8, டினாமினேட்டரில் 2. ஸோ 1 2 is 2, 4 2s are 8. நியூமரேட்டரில் 3, நியூமரேட்டரில் 9, டினாமினேட்டரில் 3. 1 3 is 3, 3 3s are 9. ஸோ இப்போ கேன்சல் பண்ணது போக ரிமைனிங் என்ன டேர்ம் இருக்குது? ஸோ நியூமரேட்டரில் 7 4 3 மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆன்சர் வரும்? ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு, ஸோ 7 into 4 3s are 12. ஸோ 7 into 12ஓட ஆன்சர் என்ன? ஸோ 7 2s are 14, ரிமைண்டர் 1. 7 2s are 14, ரிமைண்டர் 1. 1 7 is 7, 7 plus 1 8. ஸோ அப்போ திஸ் ஒன்னோட ஆன்சர் 84. ஸோ திஸ் இஸ் எக்ஸாம்பிள் 2.8. தென் இதே கான்செப்டில் நம்ம அனதர் ஒன் எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ 2.9. ஸோ சேம் இதே கான்செப்ட் தான் வரும். ஸோ 2.9 என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பாருங்கள். ஸோ எக்ஸாம்பிள் 2.9. எக்ஸாம்பிள் 2.9ல் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீரைட் 7 factorial in terms of 5 factorial. 7 factorial நம்ம எப்படி ரைட் பண்ணணுமா? in terms of 5 factorialஸை நம்ம ரைட் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்போ 7 factorialங்கிற வேல்யூ இருக்குது. இந்த 7 factorialனால் நமக்கு என்ன தெரியும்? ஃபஸ்ட்டு 7 நேச்சுரல் நம்பர்ஸோட ப்ராடக்ட். ஸோ ஃபஸ்ட்டு 7 நேச்சுரல் நம்பர்ஸோட ப்ராடக்ட்டு. ஸோ இப்போ இதை நீங்கள் என்ன செய்யணும்? ரிவர்ஸில் ரைட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ 7 6, இதுக்கு அடுத்து ப்ரீவியஸ் வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 5. ஸோ 5லேருந்து 1 வரைக்கும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 7 into 6 into 5 into 4 into 3 into 2 into 1. இப்படி தானே? ஸோ இப்போது இந்த 5லேருந்து 1 வரைக்கும் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம்ல, இதுதான் 5 ஃபேக்டோரியல். ஸோ இப்போ தட் இஸ் ஈக்குவல் டு 7 6 are 42, 7 6 are 42 into 5 ஃபேக்டோரியல். ஸோ இப்போது 7 ஃபேக்டோரியலுங்கிற வேல்யூவை 5 ஃபேக்டோரியலோட டேர்ம்ஸாக ரைட் பண்ணிட்டோம். 7 ஃபேக்டோரியலோட வேல்யூவை இன் டேர்ம்ஸ் ஆஃப் 5 ஃபேக்டோரியலை நம்ம என்ன ரைட் பண்ணிட்டோம். சரியா? இதுதான் எக்ஸாம்பிள் 2.9. ஸோ இதில் இன்னொரு இம்பார்ட்டண்டான கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 7 ஃபேக்டோரியல் எப்படி எழுதிக்கலாம்னா 7 இன்ட்டு ரிமைனிங் பாருங்கள் 1லேருந்து 6 வரைக்கும் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். இதுதான் 6 ஃபேக்டோரியல். ஸோ இப்போ 7 ஃபேக்டோரியல் எப்படி எழுதலாம்? 7 இன்ட்டு 6 ஃபேக்டோரியல்னு எழுதிக்கலாம். அடுத்து 7 into 6 into 5 ஃபேக்டோரியல்னு ரைட் பண்ணலாம். ஸோ இப்போது ஜென்ரலாக நம்ம ஒரு ஃபார்முலா ஒன்று டெரைவ் பண்ணலாம். ஸோ n ஃபேக்டோரியலோட வேல்யூ, ஸோ n ஃபேக்டோரியல் இஸ் ஈக்குவல் டு n இன்ட்டு அதுக்கு ப்ரீவியஸ் நம்பரோட ஃபேக்டோரியல். ஸோ n இன்ட்டு n மைனஸ் 1 ஃபேக்டோரியல். ஓகேயா? ஸோ அப்போ n ஃபேக்டோரியலை நம்ம எப்படி ரைட் பண்ணிக்கலாம்? n இன்ட்டு n மைனஸ் 1 ஃபேக்டோரியலாக ரைட் பண்ணிக்கலாம். இது ஒரு இம்பார்ட்டண்டான ரிசல்ட்டு, இது தெரிஞ்சுருக்கணும். நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 2.10 பாருங்கள். எக்ஸாம்பிள் நம்பர் 2.10. ஸோ எக்ஸாம்பிள் 2.10ல் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ என்னோட வேல்யூவை நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணுமா? என்னோட வேல்யூவை நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணுமா? நமக்கு ஒன் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 1/9 ஃபேக்டோரியல் ப்ளஸ் 1/10 ஃபேக்டோரியல் is equal to n is divided by 11 ஃபேக்டோரியல் இப்படி சொல்லியிருக்கிறாங்க.
ஸோ இப்போ இந்த டேர்ம்ஸை நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா சால்வ் பண்ணி என்னோட வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இப்போது டினாமினேட்டர் நியூமரேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஸோ கிவன் டேர்ம் 1/9 ஃபேக்டோரியல் 1/10 ஃபேக்டோரியல் n/11 ஃபேக்டோரியல்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நம்ம லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டேர்ம் என்ன இருக்குது 1/9 ஃபேக்டோரியல், இங்கே 1/10 ஃபேக்டோரியல். அப்போ அந்த ஃபேக்டோரியலில் வாட் இஸ் த ஸ்மாலஸ்ட் ஒன் 9 தான் ஸ்மாலஸ்ட் ஃபேக்டோரியல். அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த 10 ஃபேக்டோரியலுங்கிற வேல்யூவை 10 ஃபேக்டோரியலுங்கிற வேல்யூவை நம்ம எப்படி ரைட் பண்ணிக்கலாம் 10 இன்ட்டு அதுக்கு ப்ரீவியஸ் நம்பர் 9ஓட ஃபேக்டோரியலாக எழுதிக்கலாம். இந்த கான்செப்ட் 10 ஃபேக்டோரியல் எப்படி எழுதிக்கலாம் n இன்ட்டு அதுக்கு ப்ரீவியஸ் நம்பர் n-1ஓட ஃபேக்டோரியல், அதே கான்செப்ட் தான். அப்போ 10 ஃபேக்டோரியலை 10 அதுக்கு ப்ரீவியஸ் நம்பர் 9ஓட ஃபேக்டோரியலை ரைட் பண்ணிக்கிட்டோம். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு ரைட் சைடில் என்ன வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா n ஃபேக்டோரியல் பை ஸோ n ஃபேக்டோரியல் பை 11 ஃபேக்டோரியல். ஸோ லெஃப்ட் சைடை முடிஞ்ச வரைக்கும் சிம்பிளிஃபை பண்ணுவோம். ஸோ இப்போ அங்கே டினாமினேட்டர் ஹியர் 9 ஃபேக்டோரியல் இருக்குது, இங்கே 10 இன்ட்டு 9 ஃபேக்டோரியல் இருக்குது. ஸோ டினாமினேட்டரை சேமாக கன்வெர்ட் பண்ணணும். அப்போ இங்கே அடிஷ்னலாக ஒரு 10 இருக்குது. ஸோ ஒரு 10ஆல் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணும். ஸோ எல்சிஎம் வந்து இந்த வேல்யூ ஸோ 10ஆல் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணுறோம், வேல்யூ சேஞ்ச் ஆக போகிறதில்ல. ஸோ இப்போ லெஃப்ட் சைடு வேல்யூ என்ன 1 இன்ட்டு 10 10 10 + 1 11. அப்போ லெஃப்ட் சைடோட ஆன்சர் 11 பை டினாமினேட்டரில் எல்சிஎம் 10 இன்ட்டு 9 ஃபேக்டோரியல் 10 இன்ட்டு 9 ஃபேக்டோரியல் விச் இஸ் ஈக்குவல் டு n ஃபேக்டோரியல் பை 11 ஃபேக்டோரியல். ஸோ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டிய வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா n தான் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ஹியர் இங்கே டினாமினேட்டரில் என்ன வேல்யூ இருக்குது 10 இன்ட்டு 9 ஃபேக்டோரியல் இருக்குது. ஸோ அந்த 11 ஃபேக்டோரியல் அப்படியே முடிஞ்ச வரைக்கும் லெஃப்ட் சைடுக்கு கொண்டு வந்துடுவோம். ஸோ இப்போ என்ன வேல்யூ வரும் ஸோ n ஃபேக்டோரியல் இஸ் ஈக்குவல் டு ஸோ 11 இன்ட்டு 11 ஃபேக்டோரியல் டிவைடட் பை டினாமினேட்டரில் 10 இன்ட்டு 9 ஃபேக்டோரியல் 10 இன்ட்டு 9 ஃபேக்டோரியல். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் n ஃபேக்டோரியல் என்ன நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ n ஃபேக்டோரியல் இஸ் ஈக்குவல் டு 11 இன்ட்டு 11 ஃபேக்டோரியலை அந்த ப்ராப்பர்ட்டி படி எப்படி எழுதலாம் 11 இன்ட்டு அதுக்கு ப்ரீவியஸ் நம்பர் 10ஓட ஃபேக்டோரியல் 11 இன்ட்டு அதுக்கு ப்ரீவியஸ் நம்பர் 10ஓட ஃபேக்டோரியலை ரைட் பண்ணிக்கலாம். டினாமினேட்டரில் பார்த்தீங்கன்னா 9 ஃபேக்டோரியலில் என்ன மீனிங் 1லேருந்து 9 வரைக்கும் இதில் இருக்கும், அதோட 10 மல்டிப்ளை பண்ணுறோம். சேம் அதே ப்ராப்பர்ட்டி படி 10 இன்ட்டு 9 ஃபேக்டோரியல் எப்படி ரைட் பண்ணிக்கலாம் 10 ஃபேக்டோரியல்னு ரைட் பண்ணிக்கலாம். ஸோ டோட்டலாக 10 ஃபேக்டோரியல் கேன்சல். இங்கே ஒன்று இம்பார்ட்டண்ட்டாக கவனிக்கணும், கொஸ்டினில் ஃபேக்டோரியல் கிடையாது, வெறும் n மட்டும்தான் இருக்குது. ஸோ இப்போ n மட்டும்தான் சரியா. ஸோ n is equal to 11 into 11 n is equal to 11 into 11. ஸோ 11 into 11ஓட ஆன்சர் என்ன 121. ஸோ இப்போ என்னோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 121. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரி கான்செப்டில் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் சம்ஸை பார்ப்போம். தேங்க்யூ.